முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட வள்ளிப்புனம், தேவிபுரம், உடையார்கட்டு மற்றும் கோம்பாவில் பகுதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கையொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய 11 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு மொத்தமாக 2,35,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விதிமுறை மீறல் குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்று முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள், மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் உணவகங்கள், வெதுப்பகங்கள், குளிர்பான கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட பல விற்பனை நிலையங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது திகதி காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்தல், மருத்துவ சான்றிதழ் இன்றி பணியாற்றல், தனிப்பட்ட சுகாதார குறைபாடுகள், குடிநீரின் தரத்தை உறுதிப்படுத்த தவறுதல், கழிவுநீரை சுற்றுச்சூழலுக்கு வெளியேற்றுதல், சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியின்றி விற்பனை நிலையம் நடத்தல், சுவர் மற்றும் தரையை அசுத்தமாக பராமரித்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டன. இதையடுத்து வள்ளிப்புறம் பொது சுகாதார பரிசோதகர் ரோஜிஸ்டன் ஜோய், உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் ஆகியோரால் நேற்று முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் உரிமையாளர்களை குற்றவாளிகளாக அறிவித்து மொத்தம் 2,35,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலையம் மற்றும் 2 குளிர்பான கடைகள் என மொத்தம் 3 விற்பனை நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதுடன் கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க தவறும் விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இதுபோன்ற திடீர் சோதனைகள் தொடரும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.